அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு போட்டியாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி உருவாகி இருக்கு. ஆக்சுவலாக அதை கட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு சோசியல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு இயக்கத்தையும் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் நீங்கள் எப்படி ஒப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆக்சுவலாக இந்த ரெண்டு கட்சிகளுக்கும், அதாவது டிவிகேக்கும் சரி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் சரி, இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை என்ன அப்படின்னா, இரண்டுமே ஜென்சிக்களால் உருவாக்கப்பட்டது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் டிவிக்கு ஆட்சியை பிடிப்பதற்கு காரணமே ஜென்சிக்கள் தான். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் தான் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் கண்டிப்பா நீங்க டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேன்வாஸ் பண்ணி அவங்க ஓட்டு போட வச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு ஜென்சி புரட்சியால உருவாக்கப்பட்டதுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆக்சுவலா இந்த பார்ட்டி, இந்த கட்சி உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு சூரியகாந்த் அவர்கள். அவர் தான் ஒரு வழக்கை விசாரிக்கும் பொழுது ஒரு கருத்தை சொல்றாரு. இந்தியாவில் வேலையில்லாத பட்டதாரிகள், போலி வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் இவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. இவங்க ஒரு ஒட்டுண்ணிகளை போலவும் கரப்பான் பூச்சிகளை போலவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. இப்போ போலி வழக்கறிஞர்கள் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குறாங்க. அதே மாதிரி வேலையில்லா பட்டதாரிகளால் நிறைய பிரச்சனைகள் உருவாக்கப்படுது. அதே மாதிரி இந்த சமூக ஆர்வலர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆர்டிஐ இருக்குல்ல, தகவல் அறியும் உரிமை சட்டம், அதை தேவையில்லாம யூஸ் பண்றாங்க. இதனால் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் இந்த கருத்தை எந்த நோக்கத்தோட சொன்னாருன்னு தெரியல. ஆனா இது ஜென்சிக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திருச்சு. இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டாரு, இது ஜென்சிக்களுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட உருவாக்கப்பட்டதுதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற இந்த ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை துவங்கியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிஜித் தீப்கே அப்படிங்கிறவர். இவர் முன்னாடி ஆம் ஆத்மி கட்சியில ஐடி விங்ல செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் தான் ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை தொடங்குறாரு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற பெயர்ல. இந்த அக்கௌண்ட் மூலமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆளும் வர்க்கத்தை நோக்கி கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, வேலை இல்லாதவர்களை இவர் கரப்பான் பூச்சியோட ஒப்பிடுறாரு. ஆனா இந்த கரப்பான் பூச்சிகள் உருவாவதற்கு காரணமே அதிகாரத்துல இருக்கிறவங்க தானே. அவங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருந்தா எங்களை மாதிரி வேலை இல்லாதவர்கள் உருவாகி இருக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்தை நோக்கி காமெடியா நிறைய விஷயங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம காமெடியா மட்டும் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுலதான் ஒரு கேள்வி எழுது. ஏன் அப்படின்னா, நிறைய அரசியல் விமர்சகர்கள் என்ன கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்னா, இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது, காமெடியா எடுத்துக்க கூடாது. நேபாளத்திலையும் பங்களாதேஷ்லயும் இந்த மாதிரி தான் சின்னதா துவங்கின இந்த இயக்கங்கள் மிகப்பெரிய கலவரத்திற்கு வித்திட்டது. அது மாதிரியான ஒரு சூழல் இந்தியாவில் இருந்துடக்கூடாது. ஏன்னா நேபாளத்திலையும் பங்களாதேஷ்லையும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அங்க ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக இந்த ஜென்சி புரட்சி அப்படின்னு ஒரு துவங்கி மிகப்பெரிய கலவரங்களுக்கு வித்திட்டது. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த நாட்டினுடைய சொத்துக்கள் எல்லாமே அழிக்கப்பட்டது. அது எல்லாமே நம்ம டிவிகள்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி கலவரத்திற்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா கூட இந்த இயக்கத்தை நம்ம பார்க்கலாம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு அந்த அபிஜித் தீப்கே அப்படிங்கிறவரும் கமெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை நீங்க அவங்க கூட ஒப்பிடாதீங்க, எங்களுக்கு நிறைய கல்வி அறிவு இருக்கு, இந்திய இறையாண்மைக்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. நிறைய அரசியல்வாதிகள் இந்த இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, மகுவா மைத்ரா, டிஎம்சி இருக்காங்கல்ல, திரிணாமுல் காங்கிரஸ், அந்த கட்சியினுடைய எம்பி, அவங்க இந்த இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கீர்த்தி ஆசாத், அதே கட்சியை சேர்ந்தவர், அவர் இந்த இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்காரு. இவங்க கூட பேச்சுக்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மெயினா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பத்திரிகையாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களை இவங்க கிண்டல் பண்ணிட்டாங்க. யாரு? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அதனால அவர் அவருடைய பெயரை பத்திரிகையாளர் அப்படிங்கிறதுல இருந்து காக்ரோச் பத்திரிகையாளர் அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கிட்டாரு. அதே மாதிரி சமூக ஆர்வலர்கள் காக்ரோச் சமூக ஆர்வலர்கள், காக்ரோச் சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பெயரை மாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காமெடியா தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காமெடியாவே இது இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. வங்கதேசத்தை போலவோ இல்ல நேபாளத்தை போலவோ கலவரங்களோ இல்ல வேறு ஏதாவது அசம்பாவிதங்களோ நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லோருடைய ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்குது. இதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்த சொல்லணும். நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பற்றி ஆரம்பித்தோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 2 நாட்களாக ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, தமிழகத்திற்கு வர இருந்த ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் தங்களுடைய தொழிற்சாலையை ஆந்திராவிற்கு கொண்டு போயிட்டாங்க. அதற்கு காரணம் யாருன்னா தமிழக வெற்றி கழகம் தான். அவங்க தான் இதை கேட்டு வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த விஷயம் குறித்து நம்ம 10ஆம் தேதியே பேசிட்டோம். என்னைக்கு தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றாரோ அன்னைக்கே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல இது குறித்து நம்ம தெளிவா பேசியிருந்தோம். அந்த வீடியோவை நீங்க பாருங்க. நேற்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த புல்லட் அந்த பைக்கை தயாரிக்கக்கூடிய நிறுவனம், அவங்க தங்களுடைய 2வது தொழிற்சாலையை ஆந்திராவுக்கு கொண்டு போயிருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ராயல் என்ஃபீல்டு தொழிற்சாலை தமிழகத்தில் மட்டும்தான் இருந்தது. தமிழகத்திற்கு வேலைவாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தது. இப்ப அவங்களுடைய 2வது யூனிட்டை தமிழ்நாட்டிலேயே போட்டிருந்தாங்க அப்படின்னா
தமிழக இளைஞர்கள் நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். அதை மாற்றி அவங்க வந்து இப்போ ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. இப்படி கடந்த 5-6 வருடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வருவதாக இருந்தது. அதற்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கம் அந்த நெகிழ்வுத்தன்மையோட செயல்படாத காரணத்தினால மற்ற மாநிலங்களுக்கு போயிருச்சு. இப்போ அந்த மாநிலங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போன்ற நடவடிக்கைகள்ல புதிய அரசு ஈடுபடாமல் தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்கள் வருதோ, என்னென்ன தொழிற்சாலைகள் வருதோ அதெல்லாம் முறையாக மத்திய அரசோடு பேசி நமக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்கு. இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழகத்துல ராயல் என்ஃபீல்டு தொழிற்சாலை இருக்கு. அவங்களுடைய 2வது யூனிட்டை ஆந்திராவில் துவங்க இருக்காங்கன்னு. ஸோ தமிழகத்தின் முதல்வராக விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே இது நடந்துருச்சு. அப்ப அந்த தொழிற்சாலையை தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்க வேண்டியது யாரு? விஜயா கொண்டு வந்திருக்க முடியும்? அவரே அன்னைக்கு தான் பொறுப்பேற்று இருக்காரு. அப்ப அதற்கு முன்னாடி இருந்த திமுக அரசு தான் இதை செஞ்சிருக்கணும். ஆனா திமுக அரசு இப்ப யார் மேல பழிய போடுறாங்க பாருங்க. சோ விஜய்க்கு எதிராக எதிர்க்கட்சி அரசியல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, தாவேகா வேட்பாளர்களை பாருங்க, அவங்க படிச்ச படிப்பு சரியாவே போடல. ஒருத்தர் என்னன்னா டிப்ளமோ படிச்சுட்டு நான் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு அம்மா 12வது தான் படிச்சிருக்காங்க, அவங்க என்னன்னா பிகாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா ஜோசியம் பார்க்குது, அந்த அம்மா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. ஆனா இவங்க பொய் செய்தியை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் திமுகவுக்காக சொம்படிக்கக்கூடிய இந்த ஊடகவியலாளர்களும் எவ்வளவோ பொய் செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா திமுக காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஆளும் கட்சியாக இருக்கிறதை விட எதிர்கட்சியாக தான் சிறப்பாக செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி டமாரம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது பொய் சொல்லுவாங்க, ஆனா எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அதிகமா பொய் சொல்லுவாங்க. இதுதான் அந்த ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசம். அதாவது திமுக அப்படிங்கிறது பொய்யை மட்டுமே மையமாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.